ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சொல்லுங்க. பழனியப்பா, தெற்கு தெரு, மீன்ஸ். ஏய் நித்ரா, ஏய் போ போ போ, ஐயா பாத்துட்டு போ, போடா, போ 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 போதுன போ போ போ. வாங்க வாங்க, பேஷன்ஸ் இருக்கா? மச்சான் போலீஸ் நிக்குதுடா. மச்சான் ஹெல்மெட்டும் இல்லை, லைசன்ஸும் இல்லை, என்ன பண்ணுறது? நீ உட்கார் மச்சான், நான் பார்த்துக்கலாம். நிறுத்து. லைசன்ஸ் இருக்கடா? ஹெல்மெட் எங்க? போ ஐயா போய் பாரு. சார் போகிறோம் சார். யோ யோ போகிறாமா? டே விட்டுட்டு இருக்க. யோ மச்சான் எந்திரிடா சார், அடிச்சு போட்டாங்க சார், பாருங்க சார். இந்த போலீஸ்காரங்க தான் சார் அடிச்சிட்டாங்க. சார் இங்க பாருங்க சார், சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் மச்சான் நெஞ்சிரு. ஃபோன் பண்ணீங்களா? யாரும் என்ன ஃபோன் பண்ணல? ஃபோன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பையன் அடிபட்டு கிடக்குற, இத்தனை மக்கள் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
சட்டப்பூர்வமா எல்லா நடவடிக்கையும் எடுப்போம். கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கும். என்ன நடந்ததுன்னு சட்டப்பூர்வமா எடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை யார் மீறி இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை சட்டம் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரும் எந்த கலவரமும் பண்ண வேண்டாம். இதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணுமோ இது சம்பந்தப்பட்டவங்க யார் தப்பு பண்ணிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனை சட்டப்பூர்வமா கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் அமைதி அமைதி. உள்ள போய் உட்காரு. உள்ள போ. உள்ள போய் உட்காரு. எடுங்க. நேரா வண்டியை ஜீச்சு விடுங்க. சார் சொல்லுங்க. தலையில் அடிப்பட்டதுனால ரத்தம் அதிகமாக போயிடுச்சு. அந்த பையன் இறந்துட்டான் சார். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், காப்பாற்ற முடியல. ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல சார். ஹெல்மெட் போடாமல் போன மாணவனை விரட்டி பிடிச்சிருக்காங்க. அதில் பலத்த அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவன் உயிரோடு இருக்கானா இல்லை இறந்துட்டானா? உண்மையை சொல்லுங்கள். ஆமாம் சார், அவர் இறந்து போனது உண்மைதான் சார். நேற்று என்னோட துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ அந்த வழியாக வந்து இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வண்டியை நிறுத்த சொல்லியும் நிறுத்தாமல் அதிவேகமாக கிளம்பிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் உரிய ஆவணங்களை பரிசோதிக்கும் போது அவங்கள்ட்ட ஆவணங்கள் எதுவுமே கையில் கிடையாது.
அப்ப நடந்த வாக்குவாதத்துல இன்ஸ்பெக்டர் வந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த அடிக்க வேண்டிய சூழ்நிலையில தலையில அடிபட்டு கொஞ்சம் ரத்த கசிவு. உடனே கொண்டுட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உரிய சிகிச்சை அளிச்சோம். பட் இருந்தாலும் சிகிச்சை பலன் இல்லாம அவங்க இறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது சட்டப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முறையாக சட்டப்பூர்வமாக அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நீதிமன்றத்தின் மூலமாக கண்டிப்பாக எடுப்போம். இந்த பாதிக்கப்பட்ட இளைஞனோட குடும்பத்திற்கு உரிய நஷ்டஈடு வழங்குவதற்காக அரசாங்கத்திற்கு எங்களது டிபார்ட்மெண்ட் மூலமாக பரிந்துரை செய்துள்ளோம். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறுதலாக உபயோகப்படுத்திய அந்த அரசு அதிகாரி மீது அந்த அதிகாரியின் செயலுக்காக ஒட்டுமொத்த காவல்துறை சார்பாக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் இந்த செயல் திரும்ப நடக்காதுன்னு உங்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுக்கிறோம். அந்த அதிகாரி மனித உரிமையை மீறினதாக மனித உரிமை ஆணையம் அவர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. உங்கள் கருத்து என்ன சார்? மனித உரிமை மீறின செயல் தான் இது. ஒரு அதிகாரத்தை தவறுதலாக உபயோகப்படுத்தி அந்த இளைஞனை தண்டிச்சது மன்னிக்க முடியாத குற்றம் தான். அதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எங்கள் துறையின் மூலமாக எடுக்கப்படும். நடந்த இந்த சம்பவத்துக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குது. மீண்டும் இதேமாரி ஒரு தவறான செயல் நடக்காம முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை உங்களை பாதுகாக்கும். அதே சமயத்தில் காவல்துறையை குறை சொல்ற பொதுமக்கள் உங்கள்கிட்ட சில கருத்துக்களை காவல்துறையை பற்றி சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்கு. சட்டம் வந்து சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள்ல இருக்கக்கூடிய 1-2 தவறான அதிகாரிகள்னால ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்க குறையா சொல்லக்கூடாது. இந்த கொற்ற மழையிலையும் கொளுத்துற வெயிலையும் சிலுசிலுன்னு அடிக்கிற பனியிலையும் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்குன்னு இருக்கிற குடும்பத்தை விட்டு, குழந்தைங்களை விட்டு, நல்லதை விட்டு, தீபாவளி, பொங்கல், எந்த விதமான சுகதுக்கங்களை விட்டு உங்களுக்காக தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க பொதுமக்கள் மனசுல வச்சுங்க. சட்டங்கள்ங்கிறது ஒரு சராசரி மனுஷனை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சட்டத்திட்டங்களை மதிக்கிறது கிடையாது. எப்போதுமே ஒரு இருசக்கர வாகனங்கள் இங்கே எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இருசக்கர வாகனங்கள் 190 பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த இருசக்கர வாகனத்திற்கு முறையான ஆவணங்கள், உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா? ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்கன்னு உங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்கோம். வீதிக்கு வீதி நின்று கூவிக்கிட்டு இருக்கோம். விளம்பர பதாகைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட பாதுகாப்புக்காக தான் வெயில மழைன்னு பார்க்காம நாங்கள் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். 1 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்குறீங்கல்ல, ஒரு 500 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்க தெரியாது? உங்க உயிரோட மதிப்பு வெறும் 500 ரூபா தானா? 500 ரூபாய்க்கு உங்க உயிரை பணைய வைப்பீங்களா? உங்களுக்கு நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கிடையாதா? சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்காக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 வழக்குகள் பதிவாகிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல் நிலையத்திலையும் ஒரு நாளைக்கு எத்தனை வழக்குகள் பதிவாகும் யோசிச்சு பாருங்க. கடந்த 1/1/2019 உலகமே ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற வேளையில நம்ம தமிழ்நாட்டில் 14 இளைஞர்கள் மது போதையில் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. எல்லாரும் வாழ்க்கையை புது வருஷத்தில் சந்தோஷமாக ஆரம்பிக்கும் போது இதே போல் ஒரு துக்கமான செய்தி யோசிச்சு பாருங்க. பிறக்க போகிறது ஒரே தடவை, வாழ போகிறது ஒரே ஒரு தடவை. இந்த வாழ்க்கையில் நம்ம ஏன் தீய பழக்கத்துக்கு அடிமையாகணும்? வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்க. மது பழக்கத்துக்கு ஒருபோதும் அடிமையாகாதீங்க. அற்புதமான இந்த உயிரை நாமளா ஏன் அழிச்சுக்கணும்? இதை ஒரு காவல்துறை அதிகாரியாக சொல்லலை, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு நண்பனா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமா இதை நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.